கேன்சல் ஆயிரும். யா. ஹாய், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஐச்சாங்கில நான் எப்படி வந்துட்டு ஜிஎஸ்டியே இல்லாம அஸ் அ ரெசிடென்ட்டா ஜிஎஸ்டியே இல்லாம அதுதான் நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ ரெசிடென்ட்டா இருந்துட்டு ஜிஎஸ்டி வந்துட்டு வாங்கவே முடியாது. பட் ஐச்சாங்கில நம்ம முன்னாடியே 36 hours ப்ரியார் புக் பண்ணோம்னா நமக்கு ஜிஎஸ்டியே இல்லாம நமக்கு வாங்கலாம், எந்த பொருள் வாங்கணும். ஸோ இன்க்ளூடிங் ஃபோன், வாட்ச், ஈவன் ட்ரிங்க்ஸ் கூட வாங்கலாம். ஸோ நான் எப்படி வாங்கினேன்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். ஸோ ஐஷாப் சாங்கி அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் என்ன ஐட்டம் வேணும்னு சொல்லிட்டு. அந்த ஐட்டமை செலக்ட் பண்ணிட்டு அதில் ட்ராவலர்னு கொடுக்கணும். ட்ராவலர் ஆன் டிபார்ச்சர்னு மென்ஷன் பண்ணாதான் உங்களுக்கு ஜிஎஸ்டி போகும். ஆன் அரைவல்னு போட்டால் ஜிஎஸ்டி போகாது. ஸோ நான் ட்ராவலர்னு கொடுத்தா திருப்பி அதே மாதிரி தான். ஸோ நீங்கள் என்ன மென்ஷன் பண்ண வேண்டிய அதில் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ட்ராவலர்னு போடணும். அண்ட் அட் டிபார்ச்சர்னு மென்ஷன் பண்ணணும். அட் டிபார்ச்சர்னு போட்டோடனே உங்களுக்கு ஜிஎஸ்டி கேன்சல் ஆயிரும். ஸோ கேன்சல் ஆகிறதுக்கு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பேமெண்ட் பேஜ் போயிட்டானா அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக 36 hours ப்ரியார் புக் பண்ணணும். அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்க கீழே. ஸோ புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களோட இதை நீங்கள் டிபார்ச்சர் ஆகும்போது டெர்மினல் 3ல போயிட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் கலெக்ட் பண்ணது டெர்மினல் 3, மேபி டெர்மினல் 2லையும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது எனக்கு தெரியல. ஸோ நான் கலெக்ட் பண்ணவே இல்லை. ஃபர்ஸ்ட் என்னோட ஃப்ரெண்ட் தான் கலெக்ட் பண்ணி அனுப்பி கொடுத்தாங்க. ஸோ இதில் நம்ம இந்த வீடியோவில் நம்ம புது வாட்ச் வாங்கியிருக்கோம். ஸோ அதை தான் ஓப்பன் பண்ண போகிறோம். யூஸ்வலாக இந்த வாட்ச் ஆப்பிள் SC GPS 40mm 350 சம்திங் லசாடால. நான் வாங்கினது வித்தவுட் ஜிஎஸ்டி $320 தான் வாங்கினேன். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த $30 எனக்கு லாபம். அதுவே ஒரு பெரிய விஷயம். ஸோ லெட்ஸ் ஓப்பன் த ஐ வாட்ச். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வாட்ச், ஐ வாட்ச். எல்லாமே வச்சிருக்கேன், பட் இது மட்டும் இல்ல. So let's open it. So this is the band, maybe. Yeah. This is charger. நான் வாங்கினது ஸ்டார்லைட் ஸ்போர்ட். ஸோ அதுதான் இருந்தது. பிளாக் இருந்தது, ஒயிட் இருந்தது. ஸோ இது 2 பேண்ட் தான் இருந்தது. அதில் நான் ஒயிட் வாங்கியிருக்கேன். ஸோ ஹஸ்பண்ட் பிளாக் வச்சிருக்காரு. ஸோ வை நாட் ஒயிட் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெளியே லைக் ஐ ஸ்டுடியோலாம் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமாக பேண்ட் கிடைக்கும். பட் இங்கே ஐ ஷாப் சாங்கியில் ஒன்லி 2 பேண்ட்ஸ் அவைலபிள். ஒன்லி பிளாக் ஆர் ஒயிட், லைக் மீன்ஸ் வாட்சில் சொல்கிறேன். ஃபோன்லலாம் எனக்கு தெரியல என்னென்ன இருக்குன்னு. ஃபோனும் என்னென்ன இருக்குன்னு தெரியல, என்னென்ன மாடல் இருக்குன்னு. பட் நான் ஆர்டர் பண்ணும்போதே 2 தடவை சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடியே ஆர்டர் பண்ண வேண்டியது. ஸோ இது 3rd டைம் சம்திங். ஒருத்தவங்ககிட்ட ஜப்பான் போகிறவங்க, அவங்க ஃப்ரெண்டோட இவங்ககிட்ட தான் சொன்னேன். அப்போயும் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. திருப்பி ஆர்டர் பண்ண முடியல. செகண்ட் டைம். இது 3rd டைம் நான் ட்ரை பண்ணி ஆர்டர் பண்ணுறேன். ஸோ ஆர்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். பட் ஆர்டர் பண்ணி நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்கணும். அதுதான் இதில் ஹைலைட்டே ஸோ லெட்ஸ் சி. இதை வியர் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.